என்ன மதுரைக்கு நாட்டுக்கிறேன் நீ தான் பீதிக்கிற நல்ல பொம்பளை நல்ல மாதிரி பேசணும் நல்ல பொம்பளை நல்ல மாதிரி தான் பேசுறேன் நல்ல ஆம்பளை நல்ல ஆம்பளை மாதிரி பேசணும் நான் நல்ல ஆம்பளை மாதிரி தான் நடந்துக்கிறேன் பொம்பளை மாதிரி நடந்துக்க நான் பொம்பளை மாதிரி தான் நடந்துக்கிறேன் பொம்பளை மாதிரி பொறுமையா இருக்கு ஆம்பளை மாதிரி அடக்கமா கத்துக்க ஆம்பளை எல்லா இடத்துலயும் அடக்கமா தான் இருக்கு எல்லா இடத்துலயும் அடக்கமா தான் இருக்கிறோம் பொறுமையை பொக்கிச்சு ஆம்பளை பொறுமை பொக்கிச்சு பெண்கள் தான் ஆம்பளை இல்லாம பொம்பளை ஒண்ணுமே பண்ண முடியாது பொம்பளை இல்லாம ஆம்பளை ஒண்ணுமே பண்ண முடியாது பெண்களுக்கு பெரிய மகத்துவத்தை உண்டாக்குவது அந்த ஆண்கள் தான் ஆண்கள் பெரிய சொல்லு அடிச்சு ஆப்பாடு போட்டு போயிட்டு பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க அதனால நான் சொல்ல மாட்டேன் நடுவுல பெரிய லேடிஸ் எல்லாம் இருக்காங்க நான் எதையும் சொல்ல மாட்டேன் ஸ்ரீரங்கத்துக்கு போகலச்சா ரெண்டு லூசு முறையில் எதுக்குல ஸ்ரீரங்கம் ரெண்டு சிறகு தானே ஆஸ்பத்திரி போய் ஊசி போடுறது ஆஸ்பத்திரி போய் ஊசி போடுவாங்க எதுக்கு ஸ்ரீரங்கம் போய் 10 இருக்காங்க நான் எதையும் பேசக்கூடாது எப்படி எல்லாமே சொல்லிட்டு லேடிஸ் இருக்காங்க இவன் நேரம் வந்து இல்லையா இந்த பிள்ளை தப்பா நடந்துக்கிறா இந்த பிள்ளை கையை பிடிச்சி இழுத்துறா இந்த பிள்ளை அப்படி கட்டி முடிச்சா இந்த பிள்ளை கட்டி என்ன பண்ண படிக்க வச்சு அந்த மாதிரி இப்ப நான் உங்களை கையை பிடிச்சி இழுத்தேனா காமெடி ஒரு நான் உங்களை கையை பிடிச்சிருந்தேனா இல்ல கட்டி பிடிச்சா இல்ல உம்மா கொடுத்தேனா நீ உம்மா கொடுவே ரெண்டு பேருமே செய்யறேன்னு அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒண்ணுமே செய்யல வீடியோ ஓடிக்கிட்டியா நானும் ஒண்ணுமே செய்யல அது மட்டும் தான் செய்யல யூடியூப் எடுக்கிறனால இப்படி கையை பிடிக்கிற மாதிரி ஒரு ஆக்சன் இத யூடியூப் எடுக்கல கையை செய்வ போட்டு இல்ல இப்ப யூடியூப் எடுக்கிற ஆரம்பிச்சுக்க கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு சீன் வருதுன்னு வச்சுக்க யூடியூப் எடுத்தா யூடியூப் எடுக்கலன்னு வச்சுக்க ஆமா யூடியூப் எடுக்கலன்னு வச்சுக்க புத்தகம் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் வச்சுக்க எடுக்காதீங்க உள்ள தெரிஞ்சிருச்சு இதை பண்ண போறேன் நீங்க இல்லாட்டி நான் நல்லா இருக்க மாட்டேனா நீ சொன்ன நான் நல்லா இருக்க போறேனா நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி இப்ப நான் என்ன நல்லா இருந்துட்டேன் சொல்லு பாப்போம் நீ நல்லா இருப்பேன்னு சொன்னீங்கல்ல இப்ப நான் என்ன நல்லா இருக்கேன் நானே இந்த பிள்ளை ஒத்து வர மாட்டேங்குது உட்காந்துருக்கேன் நல்லா இருப்பேனா எங்கிட்ட நல்லா இருக்காது இந்த பிள்ளை பிக்கப் ஆகல நான் எங்கிட்ட நல்லா இருப்பேன் அந்த பிள்ளைக்கே பிக்கப் ஆகாம இருக்கு ஆயிட்டாலும் அப்படித்தான் புழு புழுன்னு இருக்கு அப்படியே இங்க வருவாங்க புழு புழு தான் இருக்கு போ நீ தேவைதான் பேசாம கையை நீட்டி பேசுற அதிகமா பேசுற பொம்பளை அட்டை தருத்துறோம் அதிகமா பேசுற ஆம்பளை அட்டை தருத்துறோம் ஆம்பளை பேசுற அப்படி சரித்திரமா மாறு பேசுறாங்க சரித்திரம் தமிழ்நாட்டு மானத்தை காப்பாத்துறது ஆம்பளை தமிழ்நாட்டு மானத்தை காப்பாத்துறது பெண்கள் தமிழ்நாட்டு மானத்தை காமிக்க பாப்போம் தமிழ்நாட்டு மாநில பாடி அப்படியே முன்னாடி வச்சுட்டா எங்க சாக்கெட் இருக்கல இதுக்கு பேர் சாக்கெட் என்ன சாக்கெட் இதுதான் சாக்கெட் என்ன பேசல போட்டு அடிச்சாங்க எனக்கு துணி தைக்கிற டைலர் சரியில்லை எந்த ஆம்பளையாவது அங்க தொடர்ந்து மாதிரி பேண்டு போடுறோமா இல்லையே உங்களுக்கு எவ்வளவு கண்டுபிடிச்சா லெகின்ஸ் ஒரு பேண்டு எந்த ஆம்பளையாவது நாங்க சண்டை வச்ச சட்டை போட்டுக்கோமா உங்களுக்கு எவ்வளவு கண்டுபிடிச்ச சென்னை வச்ச சாக்கெட்டு யார் கண்டுபிடிச்சது மரியாதை சொல்ற சென்னை வச்ச சாக்கெட்டு போடாத கூட ஏறி பாலை குடிச்சிட்டு பேச்சு மரியாதை திண்டு பேச்சு அப்புறம் எங்கிட்ட வந்து நிக்க கூடாது எந்த ஆம்பளையாவது சாலை இருக்க கொடுத்தாங்க உங்க பீரோல சாத்திக்கிற பேர் தான் இதெல்லாம் எப்போங்கிற 1990 வச்சுக்கிட்டு குயில் பாடும் பாட்டு கேட்கிறா எப்ப 1990 2000 வருஷம் வந்துச்சு கொஞ்சம் அப்படி மேல ஏறிச்சு பாதி ஏறிச்சு ஆமா 2010 வந்துச்சு பஜார் பாடு கொம்பளை கட்டிடுவாங்கல்ல அது மாதிரி இப்படி கட்டிட்டு 2020 எதுவுமே இல்ல 2020 ஒரு பக்கமா கிடச்சு ஒன் சைடு பீரோ திறந்து கிடக்கும் ஒரு சைடு பீரோ சேர்த்து இப்படி கிடக்கும் ஆமா இல்லாட்டி இந்த பக்கம் கிடந்து இங்கிட்டு லாக் பண்ணி கிடக்கும்
பேர் லாக் பண்ணி இப்படி கிடக்கு 2020 எதுவுமே இல்ல அது எப்படி அதுல நடக்கிற மத்தியில நம்ம போயில என்னடா மாடு கொம்ப காமிச்சிட்டு வந்து அப்புறம் புடிச்சு அமுக்கி விடுவாங்க அப்புறம் மாடு கொம்ப பிடிச்சிட்டாங்க பம்பா பிடிச்சிட்டாங்க எங்கிட்ட வந்து எனக்கு அப்பெல்லாம் பேசாதீங்க இப்ப நடக்கிற அதிகபட்சமான விபத்து காரணம் யார் தெரியுமா பொம்பளை ஆம்பளைங்க இல்ல பொம்பளை நீங்க என்னைக்கு வண்டி ஓட்ட ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கு நடந்த இங்க வர இண்டிகேட்டர்ல லெப்ட்ல படிக்கிறது இண்டிகேட்டர் எரியுது லெப்ட்ல எரியும் அப்படியே திருப்புறது இங்க திருப்புறது அதே கொண்டு வந்து பின்னாடி தூக்கி தவறா நடந்து போயிடும் அது தவறு இதுல கைக்கு பேர்ந்த போட்டுக்கிட்டு ஸ்கூட்டி வண்டியில அப்படி பறக்கிறது இங்க மேல டாப்ஸ் தூக்கிறேன் தூக்குனா பின்னாடி இங்க எல்லாம் தெரியும் அது அந்த காலத்துல சேலை கட்டிட்டு சின்ன வண்டி டிஎஸ்டி எப்படி மொத்த வண்டியில உட்காந்துவாங்க அதுக்கு மேல வண்டி வேகமா போவாங்க அவ்வளவுதான் வேகமா போகும் இப்ப இந்த ஸ்கூட்டி வண்டியா சீட்டு தண்டி ஓட்டுற பொம்பளை தண்டி இது அவங்க காலை உள்ளதான் போடுகிறேன் காலை தூக்கி இப்படிதான் தூக்கி போடுறது நம்மளும் பயமா இருக்க கிழிஞ்சு வச்சு என்னடா தூக்கி போடுறது அவங்க வண்டி பறக்குற பின்னாடி தூக்கிடுச்சு கீழே ராஜபதியில நம்மால வேற பின்னாடி அக்கா அருமையா வண்டி ஓட்டுல அக்கா வண்டியை பார்த்துட்டா ஓட்டிக்கிட்டாங்க அக்காட்டு முறை குட்டியா பார்த்துக்கிட்டேன் பாரு எங்க மேல கொள்ள சொல்லாத பொம்பளை எல்லாம் கருவாடு மாதிரி ஆம்பளை எல்லாம் பூனை மாதிரி கருவாடு டப்பாக்குள்ள இருந்தாத்தான் பத்திரமா இருக்கு வெளியே தான் பூனை உங்க கருவாடை கவிட்டு போயிரு பூனை கவுச்சுனா பூனை மண்டையை திருவிடுவோம் நீ பூனை மண்டையை திரும்ப முடியாது நீ மண்டையை திருவிட பூனை மண்டையை கட்டி சூடத்தை மண்டையில நுனியில பத்த வச்சு வேலை பார்த்தா போகல ஆளை பாருங்க பேண்ட் போடுற அதோட நடக்கிற பாத்திரிக்கா இல்லையா முன்னாடி நடக்கும்போது பாத்திரிக்கா இல்லையா இருக்காதியா இந்த ஹில்ஸ் வந்து செருப்பு போட்டு குட்டிங்க நடக்கிற பாத்திரிக்கா இல்லையா அடிங்கயா ஹீல்ஸ் வந்து எதுக்கு போறோம்னா இப்ப நான் வந்து குட்டையா இருக்கேன்ல ஹீல்ஸ் போட நமக்கு வந்து ஹைட்டா தெரியுமே எனக்கு வந்து ஹைட்டா தெரியும் அதுக்காண்டி நான் வந்து ஹீல்ஸ் போடுறோம் சரி நீங்க என்ன ஆம்பளைங்க என்ன பண்றீங்க முடி வெட்டுறாங்களா இந்த பக்கம் பாதி முடிய காணும் இந்த பக்கம் பாதி முடிய காணும் முன்னாடி மட்டும் குருவி கூடு மாதிரி குருவி வந்து கூடு வெட்டுறாங்க பேண்ட் போடுறாங்க பேண்ட் பாதி குட்டி தெரியுற மாதிரி என்ன கேள்விப்பட்டேனே பஸ்ல உங்களுக்கு ஏதோ அவமானம் நடந்துருச்சு நடக்குது குசுல நடக்குது அந்த எங்காவது முடி வெட்டுறாங்க எங்காவது முடி 200 ரூபாய்க்கு தான் வெட்டுவாங்க திடீர்னு வெயில்ல நடந்து போறாங்க கொடை வாங்க வேண்டிய அவசியமே இல்ல மண்டை மச்சில அப்படி இழுத்து விட்டான்னு வச்சுக்க பப்பர பேங்க் போயிரு திடீர்னு மழை வருது கொடை பிடிக்கணும் அவசியம் இல்ல முன்னாடி இருக்க மச்சில அப்படி இழுத்து விட்டாரா போதும் அப்படியே மழை தண்ணி உள்ள விடாத மாதிரி நடந்து போயிட்டே இருப்பேன் எங்களுக்கு இந்த புருவ மசரை எடுக்கிறதுக்கு 2000 ரூபாயா 2000 அது இல்ல அது போயிட்டு போகல அந்த பியூட்டி பார்லர்ல போய் மேக்கப் பண்ணிட்டு வந்து மத்தியானம் பாரு காலையில நல்லா இருக்கும் பளிச்சுன்னு மத்தியானம் ஆயிடுச்சுக்க குரங்கு கோடு இந்த மாதிரி தரும் பொம்பளை பார்த்து கல்யாணத்துல பொண்ணு மழை பொண்ணு பார்த்தியா இல்லையா கல்யாணம் பண்ண போய் காலி கட்ட பொண்ணு இருப்பாங்க அது மத்தியானம் 11 மணிக்கு போவது காலைல விழுந்து 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 இங்க லைட் அங்கே மூக்குல குங்குமம் கொட்டி இருக்கு இப்படி கொட்டி இருக்கு அப்புறம் கொஞ்சம் வாய்க்கு வந்துரு இவங்க தொடச்சுடுறேன்னு பொண்ணை பார்த்துட்டு வச்சுக்க அடிவட்ட காலையில இருந்து விழுவாரு எதுவுமே தெரியாது என் கொடுமையை கேட்காத 6 மாசத்துக்கு மேலே நிச்சயம் பண்ணிட்டாங்க அப்பயே பேண்ட் செட் அளவு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு 6 மாசத்துல உடம்பு ஒரு சுத்தி ஏறி போச்சு கல்யாண மாப்பிள்ள பேண்ட் கொண்டு வந்து கொடுத்தாங்க பொண்ணு வீட்டுல பேண்ட மாட்டிலே தொடைக்கு மேல ஏற மாட்டேங்குது அப்புறம் என்ன பண்ணீங்க அப்பா பொண்ணு தழுவி மேல ஏத்திக்க இதுல கரெக்டா நினைக்கிட்டு மாப்பிள்ளை பொண்ணு விழுந்து கும்பிடுங்க இப்படி விழுந்துதான் கிழிஞ்சிருச்சு இதெல்லாம் நிஜமா நடந்தது ஆம்பளை பேண்ட் போட சொல்றீங்க எங்காலையும் பேண்ட் தப்புதான் இருக்கு நான் இல்லையே சொல்ல எங்காலையும் பேண்ட் போட்டாங்க
அதுல வேற மாதிரி போயிட்டு விட்டேன் அதெல்லாம் போயிட்டு போகுது சரி சொல்லணும்னு வச்சுக்க சொல்லிட்டே இருக்கலாம் சொல்லிட்டே இருக்கலாம். யாருக்கு எத்தனை என்ன பண்றீங்க வியாபாரம் பாக்குறீங்க என்ன வியாபாரம் என்ன பாக்குறீங்க சொல்லட்டுமா என்ன வியாபாரம் இளந்தபுரம் பணத்தை இழந்துட்டியா ஆமா எப்போ ஏய் இளந்தபுரம்யா எப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடிதான் போச்சா போயிருச்சு எப்ப வந்து கேக்குற போனதுக்கு அப்புறம் எவ்வளவு எதிர்ப்பு இருக்கா அப்ப வாங்குறதுக்கு ஓனர் வேற ஆளு ஏற்கனவே பணத்தை தின்னு பொட்டையை பிடிக்கிட்டா போல இங்க வர எதிர்ப்பு இருக்கா என்னடா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே என்ன தெரியல என்னடா வேணுதே அரமாட்டேன் இங்க வச்சிருக்கிய அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னடா வேணும் உனக்கு மைசெட்டு காட்டியா அப்ப அங்கே போய் பேசுறா நீ அங்கே இருந்து கத்து இங்கே கட்டுக்கிட்டு இருக்கா என்ன வியாபாரம் ஏமாத்துனீங்க ஏமாத்திட்டேன் ஏமாத்திட்டீங்களா யார் அடியே அடியே இவனே காலையில கல்யாண பத்திரிக்கை அடிச்சு மத்தியானம் வந்துட்டாங்க ஊரோட எண்ணெய் அடிக்கிறேன் ஒரு 3 தப்பு நடந்து போச்சுமா என்ன தப்பு எழுத்துப்பிள்ளை எம்பெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் அடிக்க சொல்லியிருந்தாங்க அதுல புள்ளி வைக்காம விட்டுட்டேன் எமபெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் அடிச்சு இரண்டாவது தப்பு அது சித்தப்பை பெரிய ஊரோட சின்ன சாமி கீழே மணக்குடி பெரிய சாமி மேல மணக்குடின்னு வருது மணக்குடின்னு வருது பாரு அந்த இடத்துல மாங்கிற எடுத்த போடாம விட்டுட்டேன் சின்ன சாமியை கீழே நக்கடி பெரிய சாமியை மேல நக்கடி 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 மாடு போட்டாதானே மணக்குடின்னு வருது கடைசி தப்புக்கு ஒரு சின்ன தப்பு என்ன தப்பு அவருடைய கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை பண்ணிக்கு எப்படி சனி என்றே புறப்பட்டு குடும்பத்தோட வரணும்னு அடிக்க சொல்லியிருந்தேன் நான் சனி என்றே புறப்பட்டு ஐயப்பா ஐயோ வண்டி வந்துட்டு பாத்தீங்களா வண்டி வேலை இந்த பக்கம் சரி சரி தயவு செய்து ஒரு முக்கியமான அறிவிப்பு விழாக்களோட கிராமத்தார்களோட ஒரு அன்பான அறிவிப்பு 1 மணி வரைக்கும் யாரும் அந்த பக்கம் போகாதீங்க இதெல்லாம் 3 நாள் தான் சொல்லிட்டாங்க தயவு செய்து யாரும் போக வேண்டாம் ஆமா உங்களை அன்போடு கேட்டு விடுகிறோம் யாரும் அந்த பக்கம் போகாதீங்க 1 மணிக்கு மேல போய்க்கோங்க ஒரு வேலை புரிய முன்னாடி டைம் வச்சுக்கோங்க போன் அங்கே வச்சுட்டு புரியங்காரங்க கேட்டு போன் பண்ணுங்க போன் சவுண்ட் கேட்டு உங்க பொண்டாட்டி போகும் அதோட நம்மளுக்கு பிரச்சனை முடிஞ்சிச்சு ஒருவேளை புரிய வீட்டுல ஆம்பளை நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னா மனைவி அமைவதில்லை கொடுத்த வரம் இறைவன் கொடுத்த வராம இருக்கணும் இல்ல ஊருக்கு போன பொண்டாட்டி வராம இருக்கணும் அப்பதான் அவங்க நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்க அடி குடியார பெற்ற மகளே குடிகார பெற்ற மகளே
அண்ணே அவங்கதான் இந்த நாடகம் கொஞ்சம் மாற்றி மாப்பிள்ளை கொடுத்துருக்கேன். ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம போற எல்லா ஊர்களிலும் நாடகத்துக்கு போறதுக்கு முன்னாடி கரெக்டாக சாப்பிட்டு இருப்போம். அண்ணன் பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ ரொம்ப சிறப்பு. ஆமா, ஒரு நடிகர் ஒரு கலைஞன் இருந்தாலே அந்த ஊருக்கு சிறப்புங்க. ஆமா, நன்றி. சிங்காராணி மனமார்ந்த நன்றி. நடிகர் வணக்கம் வணக்கம் வணக்கம். அது யாத்தி ஓட்டு போட போகுது. வேலை பார்த்தா முதல்ல பொட்டை நாயை பார்த்து ஆம்பளை நாய் எப்படி குலைக்கு என்ன அப்படின்னா சைஸா கெஞ்சிருது. எப்படி எப்படி என்ன வளர்த்துட்டே இருக்க நீ பாடு கடுக்கா ஒரு அரம்ப தாத்த வெளிச்சு இழுத்துக்கிட்டே கிடச்சாப்புல. என்ன சொல்லும்? இது வந்து ஆம்பளை நாய் இப்படி கெஞ்சு பொம்பளை நாய் எப்படி குலைக்கு எப்படி இங்க போயிடும். பல்ல தெரியும். அது மூணு சரியில்லை. அது மூணு போற இதே வேலையை அப்ப பார்த்தாலும் பிள்ளைங்க பச்சாடி கொடுத்தா குழந்தை பாக்குறாங்க. சரியில்லை. அடி கொறிச்சிட்டாங்க. மூடோட இருந்தா நல்ல மூடோட இருக்க போறாங்க. உழைக்கிற வேலையை ஒரு சிக்னல் மட்டும்தான் வாழை தூக்கிடுவாங்க. எப்படி அதோட விஷயம் அது ஆம்பளை எங்க ஒண்ணு கிடைச்சிருக்கு. போது வாங்கிட்டு எல்லாத்தையும் வாங்க பண்ணுங்க. இதெல்லாம் என்னோட பொழப்பு. இதோட பெரிய பொழப்பு என்ன பொழப்பு? ஆமா, அது எதுக்கு அப்படி சொல்றீங்க? போதையில 4 வகை இருக்கு. என்னென்ன வகை? ஒண்ணு ராஜா போதை, இன்னொன்னு மந்திரி போதை, நாய் போதை, பன்னிக்குட்டி போதை. ராஜா போதைங்கிற எப்படி தெரியுமா? எப்படிங்க? லைட்டா கோட்டுதான் சாப்பிடுறேன். சாப்பிட்டா படிக்கிற வாடு ஊர்ல பாக்கணுமே. உங்களுக்கு சொல்லியா ஊருக்கே போதையா? ஆனா ஊர்ல ஒரு தேவை மதிக்க மாட்டேன். தன்னை தானே கிரியேட் பண்ணி பேசுறது. நம்மள்ட்ட சொல்லி பப்புங்க பெட்டி எடுத்து கீழே இருந்து ஒரு சின்ன பேசுறேன். என்ன நீ இறங்கடா என்ன அவன் தெரியுடா. அப்பதான் கல்வி டம்மி பீஸ் போட வேண்டா. இவ்வளவு நேரம் நம்மளை தெரியாம இருக்கிறோம். இது ராஜ போதை. மந்திரி போதை. மந்திரி மன்னருக்கு ஆலோசனை சொல்ற மாதிரி சொல்ல எப்படி மச்சான் எவ்வளவு செலவழிச்சாலும் பரவாயில்ல. நீ காலேஜ் நான் சேர்த்து வைக்கிறேன்டா. 2 லட்சம் செலவழிவாடா. காலையில சோத்து பழிக்காது முன்னே ஓசில தண்ணி வாங்கி கொடுப்பாங்கல்ல, அதை முடிச்சுட்டு பேசுறது மந்திரி போதை. நாய் போதைன்னு ஒண்ணு இருக்கு. நாய் ஒரு இடத்துல நிக்குமா? நம்ம தண்ணியை போட்டா பேரும் தூங்க மாட்டேன். தூங்குற மணியும் தூங்க விட மாட்டேன். சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பேன். படுத்த கிடக்குற ஜம்முன்னு வருவதை அதே எந்திரிச்சு நாய் போதை. பன்னிக்குட்டி போதைன்னு பண்ணி எங்க அடங்கும்? தீபாவளி பொங்கலுக்கு வெள்ளை வெட்டி வெள்ள சொன்னாலும் ஜாமியை கொண்டு வீட்டை விட்டு வெள்ளறாங்க. 1 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க முன்னாடி கொப்பக்கு வாந்தி எடுத்து பண்ணி எப்படி சாக்கடைக்குள்ள கிடக்குமோ அதே மாதிரி கிடப்பேன் பார்த்துட்டு. இதை விட இன்னொரு ஊர்ல திருவிழா மெட்ராஸ்ல இருந்து ஒருத்தர் வரணும். பகல்ல வர முடியுமா? வர முடியாது. அடிக்கிற வயலுக்கு குண்டிட்டு பொப்பளம் வந்துடும். ராத்திரில கிளம்பும்போது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும்போதே ஒரு கோட்டு கோழி பிரியாணி சாப்பிட்டு ஆயிருவேன். இடையில 2 மணிக்கு வண்டி நிப்பாட்டு வைக்கிறேன். இறங்க முடியாது. சுத்தம் ஒண்ணு நிப்பாட்டு வாங்கல தமிழ் சாஞ்சிருவேன். திருச்சியில ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். மெட்ராஸ்ல சொன்னாங்க மண்டை வீங்கி இருக்கு. போதையில டம்முன்னு இடிச்சு உடனே எல்லாம் வீங்கி இருக்கு. அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். திருச்சியில வந்து வெள்ள நாச்சரிக்கா இறக்கிட்டுவாங்கல்ல, வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிடும். ஓடியா கக்கூசுக்கு அங்க இருக்கிறதே 10 கக்கூசு. 10 பேர் உள்ள உட்காந்துருப்பாங்க, 10 பேர் வெளியில லைன்ல நின்று இருப்பாங்க. இவர் போற சும்மா போவாங்க. கால ஹெட்போன் போட்டு சிகரெட்டை பத்தி வச்சுட்டு மெட்ராஸ்ல இருப்பேன். சரி இப்ப நின்று இருப்பேன். கொஞ்சம் நேரம் ஆக ஆக உள்ள இருக்க வெளியில வர மாட்டானே. பாட்டு எப்படி போகும்? ஐயோ வரமாட்டேன் போல இருக்கு. நெருக்கிக்கிட்டே இருக்கேன். ஒரு சில பேலன்ஸ் பண்ற பாக்கணுமே.
குடிக்கணுமா என்ன அர்த்தம் வெளியில ஆளுக்கு தாயில சீக்கிரம் வந்து அர்த்தம் அவன் உள்ள இருந்து ஒரு சிக்னல் கொடுப்பாங்க எப்படி கக்கூட்டுக்குள்ள இருந்துட்டு இங்க வளர்த்த கடிச்சிட்டு அடுத்த கக்கூஜா போறான்னு அங்கே போனா அங்கே ஒருத்தன் பாட்டு பாடிக்கிறீங்க வந்துரு வந்துரு தானா வந்துரு இல்லன்னா உடுக்க அடித்து எங்கடா உட்காந்து உடுக்க அடிச்சுக்கிட்டு அவன் விட என்ன அவசரத்துல உள்ள உட்காந்து உடுக்க அடிச்சுக்கிட்டு இருக்கானா இதுல இன்னொரு ஒழுமை ஏதாவது பாத்திரம்ல தலக்குள்ள தண்ணி ஊத்துற ஜவுளியே இருக்கு ஐயோ அங்க திறந்துட்டாங்க அங்கே போவேன் இவன் நின்ன இடத்துல இருந்து ஓபன் பண்ணி போவாங்க ஐயோ நின்ன இடம் போச்சேடா படத்துக்கெல்லாம் நேச்சுரலா பாக்குறதுல நம்ம நகைச்சியா அமைகிறது கேதர் பண்ணி ரெடி பண்ணி ஆம்பளைகளுக்கு நெஞ்ச பிடிக்க கூடாது ஆம்பளைகளுக்கு கொஞ்சம் தண்ணி வயிற்ற பிடிக்கல இப்படி பிடிக்கணுமா சாமி ஆடும் போது கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன் எப்படி நீ கண்டுபிடிப்பியா கண்டுபிடிக்க முடியாது யாரோட முன்னாடி சாமி எப்படி அது எப்படி சாமி ஆடும் போது தெரிஞ்சுக்கணும் சைக்கிள் கிடக்கிற முன்னாடி யாரும் அப்படி எப்படி வரும் அந்த காத்தடிக்கிற நிலப்புல வரும் அதுக்கு போயிட்டா காத்து போயிடுச்சு டீ கிடைக்காது முன்னாடி அது எப்படி விளையாடி தானே சொல்றேன் நீ மாதிரி டீல பேசி மாத்திரம் இல்ல டீ இருக்குன்னா அது அண்ணன் போட்டு எடுத்து வந்தது அப்ப சரி அந்த டீ ஆத்திர நிலப்புல வரும் எப்படி அதுக்கு உப்பிட்டா அது எப்படி பசு ஓட்டுற நிலப்புல அதுக்கு உப்பிட்டா அது எப்படி ஊதிக்கிட்டு ஒரே முதல் படிக்கணும் ஒரு கோபமா இருப்பாங்க கோபமா இருக்க முன்னாடி சாமி வச்சு எப்படி நான் தச்சுக்கிட்டு அதுக்கு உப்பிட்டா ஒரு சிலர் பொறுமையா இருப்பாங்க பொறுமையா இருக்க முன்னாடி எப்படி பொறுமையா இருக்க முன்னாடி கலை முடிச்சுக்கலாம் கல்யாணம் போட்டு சாமி வந்து வச்சுக்க சவுண்டிய வெளியில வராது என்னது ஐயோ என்னது என்னையா படிக்கிறீங்க கலர்ச்சியா வந்துருக்கீங்க எப்படி இந்த அம்மா சாமியார் சேலை வந்து நடக்குது 2 கிலோமீட்டர் கிழமையெல்லாம் சாமி வந்துச்சுன்னு வச்சுக்க எங்க ஊர்ல ஒரு கிழமை சாமி ஆடுச்சு அதே சாக்கெட் போடாத சென்ன தலைவி என்ன பேசாம உட்காந்து போய் எங்க ஊர் சாமியார் போய் துண்ணூறு போட்டாருன்னா நமக்கு போய் வாய்க்கில படிக்கிட்டு கையில பையதான் கிடைச்சிருந்தாரு பையா அப்புறம் உட்கார வச்சு எல்லாம் தண்ணி வச்சு பேசாம முதல்ல வெளில விட்டு என் ரூட்டை பார்த்தீங்கன்னா நான் வேற ரூட்ல போயிட்டு இருப்பேயா அதுக்கு உப்பிட்டா
வேணாமா? என்ன வேண்டாம்? ஏங்க சும்மா அடப்படுக்காத வேண்டாமா இருக்கு. ஏய் அது சும்மா இருக்குது. சுப்பிரமணியம் காலத்துக்காரங்க ஆம்பளை எந்த இடத்துல பெண்கள் செய்யக்கூடாது. பெண்களுக்கு தமிழ்நாட்டில் சில பேருக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பொம்பளைங்க ஏன் தெரியுமா சுடுகாடு கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க? அங்க நேற்று ஆம்பளை நிம்மதியா சாப்பிட்டு வந்து உங்களை முச்சந்தியோட முக்காடு ஓட்டு விரட்டி விட்டுறது. வேற உங்களை ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்காதீங்க. ஆம்பளை நிம்மதியா சாப்பிட்டு பெண்கள்லாம் உங்களுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் நினைச்சுக்கோங்க. சும்மா நாங்கெல்லாம் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு வராது. அப்படி என்னதான் பண்றீங்க? ஆம்பளை என்ன பண்றீங்க? ஏங்க உங்களுக்காண்டி என்ன பண்ணல? உங்களுக்காண்டி ஒரு உயிரை கொடுக்குறோங்க, அது பெரிய விஷயம் இல்லையா? உயிர் கொடுக்க முன்னாடி நாங்கான காரணமா இருக்கிறோமே. எப்படிதானே கொடுக்குறது நாங்க தானே. என்ன வர இருக்கீங்களா? வர இருக்கிறோமே. புருஷன் நல்லா இருக்கணும், புள்ள நல்லா இருக்கணும். கட்டி செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை எல்லா கிழமையும் விரதம் இருக்கணும். ஆமா, புருஷன் நல்லா இருக்கணும். நீ அந்த விரதமும் இருக்க வேண்டாம், எந்த விரதம் இருக்க வேண்டாம். வீட்டுல பேசாம மௌன விரதம் இருந்தீங்கன்னாவே போதும். ஆம்பளை நிம்மதியா இருப்பாங்க. சத்தியமா அதை மட்டும் செய்யுங்க. எந்த பிரச்சனையும் 7 நாட்கள் மௌன விரதம். சாப்பாடு, குழம்பு, பருப்பம் செய்யல மட்டும் விருப்பம் இருந்தா. அதனால சரி நல்லா அறிய நல்லா பாருங்க. உங்களை பார்த்தா காதல் வந்து காதல் வந்து காக்கா பீ மாதிரி நம்ம தலையில விழுந்தே தெரியாது. நடந்து வரப்ப காக்கா பீயே தொடர்ந்து அதே மாதிரி இப்ப காதல் வருது. நீதான் முன்னாடி வருது. எப்படி சொல்றீங்க? சின்ன வயசுலயே சொல்லுவாரு. யாரு? எங்க வாத்தியார். எப்படி நீ எல்லாம் பண்ணி மேய்க்கிறதா லைக் பண்ணிருக்காரு. சும்மா வெள்ள பண்ணி மேய்ச்சிருக்கீங்க. குட்டி பண்ணி கூட தூங்க படிக்குது. காதல் காதல் எப்படிப்பட்ட காதல்? அந்த ஆட்டோக்கு ரூட்டு சொல்லி அனுப்பிடுங்க. நானும் பாக்குறேன். நேரம் அப்படியே பொன்னமராவதி, திருப்பத்தூர், காரக்குடி வந்து அப்படியே போச்சு. ரொம்ப பக்கம். இல்லையா ரூட்டு சொல்லதா? பொன்னமராவதி, திருப்பத்தூர், காரக்குடி போட்டா ரொம்ப பக்கம். அவர் ஊரு எங்கேயோ போட்டு ரூட்டு கேட்டாலும் போ அனுப்பி போ ரூட்டு கேட்கணும். ரூட்டு சொல்ல போறியா? காதல் வந்து விட்டது. எப்படிப்பட்ட காதல்? ஒரு வேலை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் செத்து இருந்து போட்டாங்க. என் கூடவே வந்தியா பேசுன செத்தாலும் தனிய ஒண்ணே விட அதுவும் கூட வேண்டாம். நிலவும் ஒரு பெண்ணாயி உறவு கலைந்தோ நீரலைகள் இடமா. என்னடா சைஸா வச்சிருக்காங்க? அருமை அருளா முடி வச்சு சிறப்புல ஒரு 3 மாதத்துக்கு கடை பக்கம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. படிச்சிருப்பேன் போல சட்டியை கவுத்து வச்சு கரையா முடிஞ்ச படத்துல நன்றி. என்ன பார்க்க இந்த மௌனம் என்ன மணி மாலையில்தான் கண்ணே.
தொண்டையை முடிச்சுட்டா பிள்ளை பாட்டு தொண்டை வேற பிடிச்சே. அந்த அப்ப தொண்டையை பிடிச்சதுல ஆக்டிங் பண்ண வேணாமா? ஏய், கர்மம். இந்த பாட்டுல ஆடுவாங்க. அப்புறம் எப்படி ஆடுவாங்க? சிவாஜி கணேசன் காதல் எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி? சிவாஜி கணேசன் வா. சிவாஜி கணேசன் காதல் இடுப்புல கையை வை. இந்த பாட்டுக்கு பிடிச்சி ஆடுவாங்க. கண்ணத்தை திருப்பு. அவளை கோழி காதல்ல. சும்மா டம்மு காதல். தூக்கணும்னு டம்முன்னு போய். சிவாஜி கணேசன் இடுப்புல பொன்மனச்சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா. அது எப்படி? அவர் காதல் எப்படி? எப்படி? இங்க வா. இங்க இடுப்புல கை வைக்கிறாரு. சோழர்ல கை வச்சு இங்க ஊட்டிக்கிட்டு இருப்பாரு. அவர் முதல்ல ஒரு ஜெயிச்சா உருண்டுகிட்டு போவாரு. படத்துல பாத்துருக்கீங்களா? சைஸா வாய் ஒரு பக்கம் முதல்ல ஒரு பக்கம் உருண்டுகிட்டே போகணும். இங்க தோல்ல போட்டு ஊட்டிக்கிட்டு இருப்பாரு. இடம் தெரியாம இது வந்து வச்சாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காதல் ஒரு சுத்தோட முடிஞ்சு போயிடும். வச்சிக்காம கமலஹாசன் காதல் தெரியுமா? அது எப்படி? என்ன சத்தம் இந்த என்னையா பண்ற? படு இந்த பாட்டுல கதாநாயகி கெடுத்துருவாரு. படு ஏய், அதுக்காண்டி வேற பாட்டே இல்லையா? இந்த பாட்டு தான் பாடுவியா? இந்த காதல் எனக்கு பிடிக்கல. ராமராஜா ஐயா காதல் அது எப்படி? சூப்பரா இருக்கும். எப்படி? இந்த செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேன்மழை எங்கனமே சேர்ந்திருந்தால் சம்மதமே செண்பகமே செண்பகமே. யோ என்ன பண்ற பையே? இந்த பாட்டுல அப்படிதான் ராமராஜா அடிச்சுட்டு பாட இருப்பாரு. செம்பாயி ராமராஜன் படத்துல இந்த பாட்டை பேரு செம்பகமே செம்பகமே செம்பகமே. அதனால தப்பாத்திட்டு அவன் இதே உங்களோட கதை நீங்க சொல்லிட்டீங்க. எல்லாம் என்ன டவுசர் போடுறது? புது பாடல புது பாடலா? நான் என்ன சொன்னேன்னா பாக்கெட் கொஞ்சம் பெருசா வச்சு வெளியில தெரியற மாதிரி தைடாங்க. அவன் பாக்கெட்டே வெளியில வச்சு என்ன மாடல்ல எனக்கு தெரியல. இங்க ஒரு பீர் பாட்டில உள்ள பெருசா இருக்கு. எத்தனை தட்டி தத்திரிக்காங்க என்ன கராதி தட்டேன் எனக்கு தச்சா விட்டு அவரை சடாகுமார் அடியில போட்டோ விட்டுருக்காங்க. சரி, என்னோட காதல் அடக்கிட்டாரு. கதூரு நூலாக்கு எது சொல்லதையா காத்தாடும் மேலாக்கு
நீ தானே உட்கார சொன்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி உட்கார சொன்னா அது வேற இப்ப வேற இல்ல நேத்து உட்கார சொன்னா அந்த நாவத்தை சொல்லிட்டா நீங்க அப்ப அப்படியா நேத்து உட்கார சொன்னது ஆஸ்பத்திரியில போய் நடக்குது பாதி பேரை இழுத்து எனக்கு பயம் அந்த அளவுக்கு இதை பண்ணிருக்கீங்க சரி சரி சொல்லுங்க ஆமா அது ஏய், நான் தான் போய்க்கிட்டோம். சத்தியமா என் நிலைமையா கொடுத்தாயா என் காலையில நெஞ்ச வருத்தமா இருக்கு ஆமா முன்னெல்லாம் போன் பண்ணேன்னு வச்சுக்க போன வைடா புருஷான்னு சொல்லுவான் போன வைடா புருஷா முன்னெல்லாம் போன் பண்ணா இப்ப எப்படி இப்ப புருஷன் வந்துட்டாரு போன வைடாங்க அப்ப கலக்கல பண்ணியா அவன் போனா போயிட்டு போறான் எப்பேற்பட்ட சோகம் தெரியுமா கண்ணை திறந்தா ஒளி இல்ல இப்படி பண்ணலாவா எப்படி பாடத்துல முன்னாடி பாடிச்சேன் பாடலங்கிறாயா கண்ணை திறந்தா ஒளி இல்லை